ஹலோ மக்களே, இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நம்ம ஃபாலோவர்ஸில் ஒருத்தர் வந்து உப்மாவோட ரெசிபி கேட்டிருந்தாங்க. அந்த ரெசிபி அவங்களுக்காக தான். இந்த மாதிரி வீடியோலாம் பார்க்கறதுக்கு மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிங்க. வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, நான் வந்து குடமிளகா போட்டு உப்புமா பண்ணியிருக்கேன். அந்த உப்புமா எப்படி பண்ணலான்னு பார்த்துக்கலாம். அதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயிலை ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு, சீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக உளுந்தும் கடலப்பருப்பும் போட்டு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி நல்லா போட்டு அதுவும் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக சாப் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகா போட்டு பச்சை மிளகா நல்லா ரோஸ்ட் ஆனது வரைக்கும் நல்லா ரப் சாப் பண்ண ஆனியனை போட்டு நல்லா சோதை பண்ணுங்கள். நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்த பிறகு நான் இன்றைக்கி வந்து குடமிளகா உப்புமா தான் பண்ணியிருக்கேன். அந்த குடமிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அது கூட சேர்த்து ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுங்க. சும்மா கொஞ்ச நேரம் வதங்கினா போதும். கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிட்டு அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு நல்லா கொஞ்ச நேரம் வதக்குங்க. இந்த உப்புமாக்காக நான் கொஞ்சமாக ஒரே ஒரு பிஞ்சு மஞ்சத்தூளையும் சேர்த்து ஆட் பண்ணிங்க. கொஞ்சம் லைட்டாக க்ரீனிஷ் கலரில். அதுக்கப்புறமா நல்லா அதையும் வதக்கி விட்டுட்டு இதுக்கு நான் பக்கத்துலேயே சுடு தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன். அது ஒரு ஓரமாக கொதிக்கிட்டோம். இது கூட நம்ம 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன். அதையும் இது கூட போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கூடையே போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சாப் பண்ண கொத்தமல்லி போட்டு அதையும் போட்டு ஒரு 2 திருப்பிட்டு சும்மா ஒரு அரை ஸ்பூன் எல்ஜி பவுட்ரு போட்டு அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் சுடு தண்ணி ஊற்ற வேண்டியது தான். நல்லா கொதிக்க காய வச்சு ஊற்றி இப்படிக்க ஒரு திருப்பு அப்படிக்க ஒரு திருப்பி விட்டிங்கன்னா அந்த ஹீட்லேயே வந்து ரவை வந்து நல்லா குக் ஆகிடும். அதுக்கப்புறமா சிம்மில் வச்சு அப்படியே லைட்டாக ஒரு தம்மை போட. நான் வந்து அந்த சுடு தண்ணி பாத்திரத்தையே வந்து மேலே வச்சிட்டேன். நீங்கள் ஒரு சின்ன மூடியோ ஏதோ ஒன்று போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான உப்புமா ரெடி ஆகிடும். இது கூட நீங்கள் வெஜிடபிளும் ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் க்ரீன் பீஸ், அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன், இந்த மாதிரி எந்த வெஜிடபிள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து சும்மா லைட்டாக கிண்டி விட்டு எடுத்திங்கன்னா ஒரு பூ போல் உப்புமா ரெடி ஆகிடும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. இந்த குடமிளகாவோட ரெசிபியை வந்து நான் கமெண்ட்டில் பின் பண்ணி விடுறேன். மறக்காமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு ஒரு லைக்கை போட்டு விட்டு போயிடுங்க.